சனி பயிற்சி இந்த 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு சனி பயிற்சி மற்ற நம்பரெல்லாம் அதிகமாக பாதிக்கிற அளவுக்கு இந்த நம்பரை பாதிக்காது. அந்த சனி பயிற்சி நடக்கும் போகும்போது கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவரை நம்ம அதிகப்படியாக பார்க்க போகும்போது அதனுடைய தாக்கத்தினுடைய தன்மை குறைஞ்சிடும். இந்த காலகட்டத்தில் அதிகமாக நீங்கள் போகிற ஒரே கோயில் ஆஞ்சநேயர் கோயில் தான். சனி மாதிரி கொடுப்பவரும் கிடையாது, கெடுப்பவரும் கிடையாது. அவர் கெடுக்கவே மாட்டார். அவர் கொடுக்க தான் செய்வார். ஆனால் அந்த பேரை எழுதிட்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுப்பார். வணக்கம். ஃபார்மேட் நியூமராலஜி, உங்கள் மகாதன் சேகராஜா. இன்றைய தினம் என்ன சொல்ல போகிறோம்? ஆமாம், சனி பயிற்சி கரெக்டாக 29ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கு. இரவு 9:50 மணிக்கு 29 இந்த மார்ச். பொதுவாக நம்ம கான்செப்டில் 29 பற்றி சொல்லியிருப்போம். அது நல்ல டேட்டா. 29 2 9 சேர்ந்துச்சுனாவே அதனுடைய தாக்கம் ரொம்ப பாதிப்பு இருக்கும். ஆமாம், அந்த பாதிப்பு தான் 2 கண்ட்ரியை போட்டு படுத்திடுச்சு இல்லை, தாய்லாந்தும் மியான்மரும். வெறும் பூகம்பம் மட்டும் கிடையாது, அது ஒரு கைண்ட் ஆஃப் சுனாமியும் உள்ளே வந்திருக்கு. எல்லாமே இல்லை, என்ன அடியில் அடித்த உடனே அது அப்படி எனக்கோ அது இருக்கும். அந்த தேதியில் ஆரம்பித்தது. அப்போ இந்த வருஷத்தினுடைய சனி பயிற்சி ஆரம்பித்த தினம் சரியில்லை. தினம் ஒன்றா இருக்கலாம், தினம் வந்துட்டு சனிக்கிழமை இருக்கலாம். ஆனால் தேதி நல்ல தேதி இல்லை, அதனால் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்கா இப்போ தான் அது வந்துட்டு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போயிருக்கு. போகும்போது ஜென்ம சனி போட்டு இன்னும் 2.5 வருஷம் அவங்களும் ஒழுக்கி எடுத்துடும். ஆமாம், அப்போ ஜாக்கிரதையாக அவங்க வயிறு சம்மந்தப்பட்டதை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். அடுத்து கடகத்துக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு ஒன்றும் ஃப்ரீ ஆகிட்டாங்க. இந்த சனி பயிற்சியில் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். நம்ம நியூமராலஜிக்காக வந்துடுவோம். அதை அவங்க பார்த்துக்கணும், அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க பார்த்துக்கிறட்டும். நம்ம பயப்படாதது என்ன அப்படின்னாக்கா, சனி பயிற்சி இந்த 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி இருக்கிறவங்களுக்கு சனி பயிற்சி மற்ற நம்பரெல்லாம் அதிகமாக பாதிக்கிற அளவுக்கு இந்த நம்பரை பாதிக்காது. அந்த சீக்கிரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி சனி பயிற்சினா ஒரு இதை கொடுக்குன்னு சொல்லுவாங்க, பாதிப்பை கொடுக்குன்னுவாங்க. இந்த தேதியில் பிறந்தவங்கள இருக்கும் மைல்டாக அப்படி லேசாக அப்படி ஒரு ஸ்க்ராச்சஸ் மாதிரி லேசாக தான் தொடும். பெரிய அளவுக்கு டீப்பெல்லாம் சஃபர் பண்ண வைக்காது. அதனால் பயப்படவே தேவையில்லை. நீங்கள் கேஷுவலாக இருக்கணும். மற்ற எல்லா நம்பரையும் நல்லாவே பாதிக்கும். இந்த சனி பயிற்சியின் போது எந்தெந்த நம்பர் எல்லா நம்பரும் பாதித்தா கூட இங்கே அதிகமாக பாதிக்கிறது எந்தெந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 16 25 ரொம்ப பாதிக்கும். எல்லா நம்பரும் பாதிக்கும். 8 17 26 பாதிக்கும். மைல்டாக இருக்கும், லேசாக ஸ்க்ராச்சஸ் மாதிரி லைட்டாக டச் பண்ணிட்டு போய்டும். மற்றதெல்லாம் ஹெவியாக இருக்கும். 3 12 21 30 பாதிக்கும். 2 அதிகமாக பாதிக்கும். 6 எல்லாம் பாதிக்குன்னு வைங்களேன். இவங்கள தவிர மீதி இல்லை. 8 7 14 8 17 26 தவிர்த்துட்டு மீதி அவ்வளோ பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஆனால் பயப்பட தேவையில்லை. அதுக்கு தான் நம்ம ஃபார்மேட் நியூமராலஜி இருக்குது. நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா எதுக்குமே பயப்பட தேவையில்லை. அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பேரை எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்களேன், அந்த தாக்கம் அதிகம் இருக்காது. அதே நேரத்தில் அந்த சனி பயிற்சி நடக்கும் போகும்போது எதுக்கு உங்களுக்கு அதிகமாக கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்கா, அவரை நம்ம அதிகப்படியாக பார்க்க போகும்பொழுது அதனுடைய தாக்கத்தினுடைய தன்மை குறைஞ்சிடும். அதுக்கு தான் கோயிலுக்கு போகிறது. இந்த காலகட்டத்தில் அதிகமாக நீங்கள் போகிற ஒரே கோயில் ஆஞ்சநேயர் கோயில் தான். அவ்வளோ பேரும் அந்த சனி பயிற்சியில் இப்போ யார் யார் இருப்பாங்க? மீன் இருக்கும், கும்பம் இருக்கும், மேஷம் இருக்கும். 3 பேருக்கும். இந்த ராசி கொண்டவங்க கட்டாயம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அவசியம் போகணும். இந்த 3 ராசியில் உள்ளவங்க 8 17 26ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் இருக்காது. பயப்படவே தேவையில்லை. அவங்களுக்கு பெரிய இந்த சனி பயிற்சி தாக்காது. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த ஃபார்மல் நியூமராலஜியை
அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஆஞ்சநேய கோயிலுக்கு போகிறீங்க. இது தாக்கும்னு நினச்சவங்க இந்த பேரை எழுதும்போது லைஃப் ஸ்ட்ரக்சரே மாற்றிடும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, சனி மாதிரி கொடுப்பவரும் கிடையாது, கெடுப்பவரும் கிடையாது. அவர் கெடுக்கவே மாட்டார். அவர் கொடுக்க தான் செய்வார். ஆனால் அந்த பேரை எழுதிட்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுப்பார். நீங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக சம்பாதிக்கிறது சம்பாதிச்சவங்களும் சனி பயிற்சி நடக்கும்போது தான். நீங்கள் சம்பாதிக்க போகிறது இந்த சனி பயிற்சி அப்போ தான். அப்படி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த பேரை எழுதிட்டு நீங்கள் பாடு எழுதிட்டு வாங்க. லைஃபினுடைய ஸ்ட்ரக்சரே மாற்றி விட்டுரும். நாம் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. அவர் அந்த காலகட்டத்துக்கு அவர் அதிகப்படியாக போயிட்டு வரணும். அதிகப்படியாக வாரம் போனால் போதும், தினம் போகணுன்னு அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. டைம் கிடைக்கும்போது போங்க. இப்போ நமக்கு ஒரு காரியம் ஆகணும், ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அவங்கள திறந்து போய் பார்த்துட்டு வரோம்ல. அடிக்கடிக்கு பார்த்தா அந்த காரியம் நடக்குதில்ல. அதே சேம் லாஜிக்கு தான். ஆஞ்சநேயர் போய் பார்த்தா போதும். ஆமாம், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நம்ம அதை ஹேண்டில் பண்ணுற விதங்கள் தான். இந்த நேரத்தில் பேர் உங்கள் டேட்டுக்கு கான்ட்ரவர்சியாக இருந்ததுன்னா அவங்கள ஹெவியாக தாக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய டேட்டிலே பார்த்திங்கனாக்கா ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா அவங்கள ரொம்ப தாக்கும். அதுதான் சொல்ல வருது. இப்போ எப்படி 8, 17, 26 இருந்ததுனாக்கா அவங்கள அதிகமாக தாக்காதோ, அதே நேரத்தில் இந்த தேதி இந்த டேட்டிலே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தனாலும் அவங்களையும் தாக்காது. அதுதான் இந்த சனி பயிற்சியில் நல்ல பயங்கர ஃபுல் பவராக இருக்குது ஒரு டேட்டுன்னா அவங்கள தாக்கவே தாக்காது. அவங்க டேட்டிலே ரொம்பவும் வீக்காக இருந்துச்சுன்னா நல்லாவே தாக்கும். இதுதான் இந்த நியூமராலஜியில் நம்ம ஃபார்மேட்டில் சொல்கிறது ஒரு பெரிய சீக்ரெட். அந்த டேட்டை பொறுத்து தான் இந்த தாக்கம், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்டது தகவல் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் சந்திக்க வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.